என் அன்பானவர்களே வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மனசார வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடல் அலைகள் மாதிரி அன்ப வாரி வழங்குற முழு நிலவு மாதிரி குளிர்ச்சியும் அழகும் கொண்ட ஒரு ராசியை பத்தி தான். ஆமாங்க, தன்னோட கனிவான பேச்சால அளவு கடந்த பாசத்தால யாரா இருந்தாலும் சரி ஒரே நொடியில கட்டி போடுற சக்தி கொண்ட கடக ராசியை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இவ்வளவு அன்பு கொண்ட இவங்களோட மனசுக்குள்ள வாழ்நாள் முழுக்க ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க கொடுக்குற அந்த அன்பே சில சமயம் அவங்களுக்கே எதிரா மாறுறதுக்கு என்ன காரணம்? அவங்க மனசுக்குள்ள புதஞ்சிருக்கிற அந்த ரகசிய போராட்டங்கள் என்ன? அதிலிருந்து ஜெயிச்சு தன்னோட உண்மையான சக்தியை உணர்ந்து அவங்க எப்படி ஜொலிக்கிறது? வாங்க, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம். நம்மளோட இந்த ஆழமான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற இந்த மாதிரி பதிவுகள் உங்களை தேடி சரியா வந்து சேரும். இப்போ ஏன் அன்பான கடகராசி நண்பர்களே, நான் கேட்க போற இந்த கேள்விக்கு உங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உறவுக்காகவோ ஒரு நட்புக்காகவோ உங்க முழு மனசையும் உங்க முழு அன்பையும் ஏன் உங்க உயிரையே கூட கொடுக்க துணிஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு என்ன கிடைச்சது? சொல்ல முடியாத வலியும் கண்ணீரும் ஒரு பெரிய ஏமாற்றமும் மட்டும்தானே. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் திரும்ப திரும்ப இப்படி நடக்குதுன்னு நீங்க தனியா உட்காந்து அழுத ராத்திரிகள் உண்டா? அந்த வலிக்கும் அந்த கேள்விகளுக்குமான பதிலையும் தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தேட போறோம். இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கடகராசியோட அந்த ஆழமான அழகான ஆனா ரொம்பவே சிக்கலான ஒரு குணத்தை புரிஞ்சுக்கணும். கடகம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற ராசி கிடையாது. சொல்லப்போனா அதுக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒன்னு அமுதம் மாதிரி அன்பு பொழியிற ஒரு முகம், இன்னொன்னு விஷம் மாதிரி வார்த்தைகளை கொட்டுற இன்னொரு முகம். இந்த இரட்டை குணம்தான் அவங்களோட மிகப்பெரிய பலம், அதே சமயத்துல அவங்களோட தீராத பலவீனமும் கூட. முதல்ல அவங்களோட அந்த அன்பு முகத்தை பார்ப்போம். நினைச்சா போதும், திடீர்னு உங்க மேல பாசம் மழையா பொழிவாங்க. மானே தேனேன்னு கொஞ்சுவாங்க. இந்த உலகத்திலேயே நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமேங்கிற மாதிரி உங்களை கொண்டாடுவாங்க. அவங்களோட அந்த அன்புலையும் அரவணைப்புலையும் நீங்க உங்களையே மறந்து போயிடுவீங்க. மனசாலேயே அடுத்தவங்கள வசியம் பண்ற ஒரு அசாத்தியமான சக்தி அவங்களுக்கு இருக்கு. இப்படி ஒரு அன்பு நமக்கு கிடைக்க நாம என்ன புண்ணியம் செஞ்சோமோன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களை அன்போட உச்சியில வச்சு பார்ப்பாங்க. ஆனா அடுத்த நொடியே நிலைமை அப்படியே தலைகீடா மாறிடும். அந்த அன்பு முகம் எங்க போச்சுன்னே தெரியாது, கோப முகம் வெளியில வரும். திடீர்னு உனக்கு அறிவில்லையா, இது கூட உனக்கு தெரியாதா, நீ இதயத்துல குத்துற மாதிரி வார்த்தைகளை விடுவாங்க. ஒரு 15 நாள் அன்பா பேசிட்டு அடுத்த கணமே யாருனே தெரியாத மாதிரி அந்நியனா மாறிடுவாங்க. நேத்து வரைக்கும் அவங்க அன்புல மதந்த நீங்க இன்னைக்கு ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு புரியாம தவிச்சு போயிடுவீங்க. இந்த குணம் வருஷக்கணக்கா அவங்க கூட வாழ்றவங்களுக்கு கூட புரியாத ஒரு பெரிய புதிராவே இருக்கும். இங்கதான் கடக ராசியோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. வெளியுலகத்துக்கு நீங்க தான் எல்லாருக்கும் வழிகாட்டி. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக, உங்களோட ஆலோசனைக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க அறிவால பல பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. ஊருக்கே நீங்க ஒரு புதையல் மாதிரி தெரிவீங்க. ஆனா உங்க சொந்த வீட்டுக்குள்ள நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற உங்க அன்பானவங்க கிட்ட நீங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் தெரிவீங்க. இப்போ சந்தோஷமா இருக்காரு, அடுத்த நிமிஷம் எப்படி இருப்பாரோன்னு ஒருவித பயத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் அவங்க உங்களை அணுகுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, கடகம் ஒரு பலகால் ராசி. அதோட சின்னமான நண்டை பார்த்திருக்கீங்களா? அது ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. கரையில இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி, எதையாவது நோண்டிக்கிட்டே துருதுருன்னு இயங்கிக்கிட்டே இருக்கும். கடக ராசிக்காரங்களும் அப்படிதான். அவங்களால அமைதியா ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. எப்பவும் சுறுசுறுப்பா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குணம் சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கலாம். ஆனா அமைதியை விரும்புற சில உறவுகளுக்கு இவங்களோட இந்த துருதுருப்பு சில சமயம் எரிச்சலையும் மன உளைச்சலையும் உண்டாக்கிடும். கடக ராசியோட இந்த ஸ்பெஷலான குணங்கள்னால அவங்க வாழ்க்கையில சில உறவுகள் இயல்பாவே கொஞ்சம் போராட்டமா அமைஞ்சுவிடும். சரி, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு தடையா, ஒரு எதிரி மாதிரி, உங்களை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு உறவு இருக்கா? அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? யார்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? வாங்க, ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஜோதிடப்படி பார்த்தோம்னா ஒருத்தரோட ஜாதகத்துல 7வது வீடு வாழ்க்கை துணையையும் 8வது வீடு தடைகளையும் குறிக்கும். கடகராசிக்கு இந்த 2 முக்கியமான வீடுகளுமே சனியோட ஆதிக்கத்துல வர்ற மகரம் கும்பம் ராசிகளா தான் இருக்கும். இதனாலதான் இந்த ராசிக்காரங்க கூட அவங்களுக்கு இயல்பாவே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கடகம்ங்கிறது உணர்ச்சிகளால வழிநடத்தப்படுற ஒரு நீர் ராசி. அது மெதுவா நிதானமா போகும். ஆனா சனியோட ஆதிக்கத்துல இருக்கிற மகரமும் கும்பமும் ராக்கெட் வேகத்துல செயல்படும். கடகம் ஒரு வேலைய கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணலாம்னு சொல்லும். ஆனா அந்த பொறுமைங்கிற வார்த்தையை கேட்டாலே மகரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு கோபம் தலைக்கேறிடும். இந்த வேகத்துல இருக்கிற வித்தியாசம்தான் உறவுகள்ல பெரிய விரிசலை உண்டாக்கிடும்.
மகரம் கும்பம் மட்டும் இல்லைங்க, நெருப்பு ராசிகளான மேஷம் விருச்சகத்தோடையும் கடகத்துக்கு ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தண்ணியும் நெருப்பும் ஒண்ணுக்கொன்னு எதிரி இல்லையா? அதே மாதிரி தான் கடகத்தோட அந்த உணர்ச்சி பூர்வமான அன்பை மேஷத்தோட அவசரம் புரிஞ்சுக்காது. விருச்சகத்தோட ஆதிக்க குணம் கடகத்தோட அரவணைப்பை கட்டுப்படுத்த பார்க்கும். அதே போல ஒரு ராஜா மாதிரி அதிகாரம் பண்ற சிம்ம ராசியோட ஆளுமை குணமும் கடகத்தோட ஆளுமை குணமும் எப்பவுமே போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றத கேளுன்னு சிம்ம சொல்லும், நான் என் வழியில தான் போவேன்னு கடகன் நிக்கும். இந்த ஈகோ யுத்தம் உறவோட நிம்மதியை கெடுத்துடும். இதனால தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்களோட மனசுக்குள்ள ஏன் கணவன் தான் எனக்கு பிரச்சனை இல்லனா என் மனைவி தான் எனக்கு பிரச்சனைங்கிற எண்ணம் ஒரு டிஃபால்ட் கோட் மாதிரி பதிஞ்சிடுது. இது உங்க துணைவர் மேல தப்புன்னு சொல்ல முடியாது. என் அன்பான கடகராசி நண்பர்களே, இது உங்க மேலேயும் தப்பு கிடையாது. உங்க ஜாதக அமைப்பே அப்படி. வாழ்க்கை துணையை குறிக்கிற 7ஆம் இடமும் போராட்டத்தை குறிக்கிற 8ஆம் இடமும் சனியோட வீடுகளா வர்றதால இந்த ஒரு போராட்டம் தவிர்க்க முடியாததா அணைஞ்சிடுது. உறவு சிக்கல் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவங்கள ஒரு நிழல் மாதிரி துரத்துற பெரிய பிரச்சனை பொறாமையும் கண்திருஷ்டியும். ரொம்ப ஆச்சரியமான ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, அவங்க பெருமையா நினைக்கிற அவங்களோட பலம் எதுவோ அதுவே தான் அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிடுது. ஆமாங்க, நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பீங்க. அதை பார்த்தே சிலருக்கு மனசுக்குள்ள பொறாம வரும். உங்களோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து சிலருக்கு பொறாமை தீ பத்திக்கும். நீங்க மத்தவங்க மேல காட்டுற அந்த அதீத அக்கறைய பார்த்து, இப்படி ஒரு கணவர் நமக்கு இல்லையே, இப்படி ஒரு மனைவி நமக்கு அமையலையேன்னு ஏக்கப்படுவாங்க. அவங்களுக்கே தெரியாம வர்ற அந்த ஏக்கம்தான் உங்களுக்கு திருஷ்டியா மாறும். உங்க பேச்சை கேட்டு மயங்கி போற பலரோட கண் உங்க மேல படும். இது எல்லாம் தவிர்க்கவே முடியாது. இந்த திருஷ்டியால பாதிக்கப்படும்போது பல சமயம் உங்களுக்கே தோணும், நான் ஏன் இப்படி எல்லார்கிட்டும் என் அறிவை காட்டிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களையே நீங்க நொந்துக்குவீங்க. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ராசி அதிபதி சந்திரன். நிலா எப்படி அதோட குளிர்ச்சியான வெளிச்சத்தை உலகத்துக்கு தராம இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் உங்களாலையும் உங்க அறிவையும் ஞானத்தையும் காட்டாம இருக்க முடியாது. எனக்கு எவ்வளோ தெரியும் பாருன்னு தோன்றது உங்க அகங்காரம் இல்ல, அது உங்க ராசி அதிபதி சந்திரனோட இயல்பு. அதனால அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஆனா அந்த ஒளியை யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுங்கிற விவேகத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லையான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. தெய்வீக சக்தியாலையும் சரியான ஆன்மீக பரிகாரங்களாலையும் இந்த எல்லா சவால்கள்ல இருந்தும் நிச்சயமா ஜெயிக்க முடியும். உங்களுக்காக ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். நீங்க நீர் ராசிங்கிறதால மத்தவங்களோட உணர்ச்சிகளையும் கெட்ட எண்ணங்களையும் ஈஸியா கிரகிச்சுக்குவீங்க. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான முதல் கவசம் காவல் தெய்வ வழிபாடு. உங்க குலதெய்வத்தையோ ஊர் எல்லையில இருக்கிற காவல் தெய்வத்தையோ விடாம வழிபடுங்க. 2வது காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது. 3வது காளி பிரத்யங்கிரா தேவி மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது உங்களை சுத்தி இருக்கிற பொறாமை மாதிரியான எதிர்மறை சக்திகள் அழிஞ்சு போகும். கடைசியா திருச்செந்தூர் முருகன். உங்க ராசியில செவ்வாய் பலவீனமா இருக்கு. அதனால செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை, குறிப்பா கடலோரத்துல இருக்கிற திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா உங்க காரியத்துல வேகமும் வெற்றியும் உண்டாகும். இந்த வழிபாடுகளை எல்லாம் எப்ப செஞ்சா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிற சனிக்கிழமையில வழிபாடு செஞ்சா அந்த கிரகத்தோட தாக்கம் குறைஞ்சு நல்லது நடக்கும். உங்க ராசி அதிபதி சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில வழிபாடு செய்யும்போது உங்க மனசுக்கு தைரியம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா தள்ளி போய்கிட்டே இருக்கிற தடைப்படுற காரியங்கள் எல்லாம் வேகமா நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர்ற செவ்வாய் ஓரையில முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூவை வச்சு மனசார வேல் பூஜை பண்ணுங்க. நம்பவே முடியாத அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்களே பாப்பீங்க. என் அருமையான கடகராசி நண்பர்களே, இதுவரைக்கும் நாம உங்க பிரச்சனைகளையும் அதுக்கான சக்தி வாய்ந்த தீர்வுகளையும் பார்த்தோம். இப்போ உங்க உண்மையான சக்தி என்னன்னு நீங்க உணர வேண்டிய நேரம் வந்தாச்சு. மத்தவங்களோட வார்த்தையாலையும் செயல்களாலையும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த தாழ்வு மனப்பான்மைய, அந்த தகுதி குறைவுங்கிற உணர்வை உங்க மனசுல இருந்து மெதுவா தூக்கி போடுங்க. இதை எப்பவும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள உங்களுக்கு 1000 போராட்டம் இருக்கலாம், ஆனா ஊருக்கு நீங்க தான் ராஜா. உலகத்துக்கு நீங்க தான் ராஜா. உங்க அறிவும் உங்க நிபந்தனை இல்லாத அன்பும் இந்த உலகத்துக்கே கிடைச்ச ஒரு பெரிய புதையல். யோசிச்சு பாருங்க, தேவகுருவான வியாழ பகவான் உச்சமடைகிற ஒரே ராசி உங்க ராசி தான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானமும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற குணமும் இயற்கையாவே உங்ககிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க ஒருபோதும் சாதாரணமானவங்க கிடையாது. இந்த விளக்கத்துக்கு அப்புறம் உங்க உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க அன்பு எவ்வளவு புனிதமானது, அது எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம்னு நீங்க உணர்ந்தீங்களா? இனிமே உங்க பலவீனத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்க பலத்தை உணர்ந்து
நான் சொன்ன இந்த ஆன்மீக பாதுகாப்பு கவசத்தோட உங்க வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோட தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இந்த பதிவு உங்க மனசுக்கு இதமா இருந்தா, உங்களுக்குள்ள ஒரு புது தெளிவையும் நம்பிக்கையும் கொடுத்திருந்தா, தயவு செஞ்சு உங்க அன்பை ஒரு லைக் மூலமா காட்டுங்க. உங்கள மாதிரியே தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க கடகராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உதவுங்க. உங்க அனுபவங்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ஆழமான ஆன்மீக பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.